நண்பர்களே, இந்த காலத்துல சில இளைஞர்கள் தான் வயசுக்கு சமமான பெண்கள விரும்புறத விட, தான் வயச விட ரொம்ப அதிக வயசு உள்ள பெண்கள, அதாவது திருமணமான ஆன்டிகள தான் அதிகம் விரும்புறாங்க. அந்த ஆன்டிகளோட உல்லாசத்துல ஈடுபடணும், அவங்களோட சிற்றின்பம் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா, அந்த ஆன்டிகள எப்படி உஷார் பண்றது அப்படின்னு மட்டும் அவங்களுக்கு தெரியாம திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவ கடைசி செகண்ட் வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் நீங்க எப்பேர்ப்பட்ட ஆன்ட்டியையும் ரொம்ப ஈஸியா உஷார் பண்ணிரலாம். ஆனா, அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட முடிவுல ரொம்ப எளிமையா, ரொம்ப விளக்கமா, ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோவ நீங்க கடைசி செகண்ட் வரைக்கும் பார்க்க வேண்டியது அவசியம். இந்த படம் ஆரம்பிச்ச உடனே இந்த பையன தான் காட்டுறாங்க. இவன் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவன் பேரு தாமஸ். இவன் இப்போ மெடிசன் படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ பிரான்ஸ்ல இருக்கான். பிரான்ஸ் நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு மேற்படிப்புக்காக போயிட்டு இருக்கான். கப்பல்ல போறான். அப்படி கப்பல்ல போகும்போது இவனுக்கு லேசா பசிக்குது. அப்ப கப்பல்ல ஃப்ரீயா ஸ்நாக்ஸ்லாம் குடுப்பாங்க இல்லையா? அதையெல்லாம் வாங்கி திங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா, அங்க லைன்ல நின்னுகிட்டு இருக்காங்க. இவனுக்கு முன்னாடி ஒரு 45 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆன்ட்டி நின்னுகிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்கள பார்த்து வழியிறான். இப்ப அந்த ஆன்ட்டி கிட்ட போய் ஸ்நாக்ஸ் வாங்கும்போது, அவங்களுக்கு தட்டு காலி ஆயிருது. பிளேட் இல்ல அப்படின்னிடுறாங்க. உடனே ஹீரோ நம்ம சுத்தி முத்தி பார்த்தா, ஒரு மூலையில 2 தட்டு இருக்கு. அது 2த்தையும் கொண்டு ஒண்ணு தான் வச்சுக்கிட்டு, இன்னொன்னு அந்த ஆன்ட்டிக்கு குடுக்குறான். "இந்தாங்க ஆன்ட்டி, இதுல போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்க" அப்படிங்கிறான். இப்ப அந்த ஆன்ட்டி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்நாக்ஸ வாங்கலான்னு போனா, அங்க இவங்களுக்கு பிடிக்காத ஸ்நாக்ஸ் தான் இருக்கு. அதாவது அந்த பொட்டேட்டோ சிப்ஸு, டொமேட்டோ சிப்ஸு இதெல்லாம் தான் இருக்கே தவிர, இதெல்லாம் இந்த ஆன்ட்டிக்கு பிடிக்கல. "ஏம்பா இத தவிர வேற எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அதுக்கு இந்த வேலைக்காரங்க, "இல்ல மேடம், இந்த ஸ்டால்ல இதுதான் ஸ்டாக் இருக்கு. விருப்பப்பட்டா சாப்பிடுங்க. அப்படின்னா குப்பையில கொட்டிட்டு போங்க" அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிடுறாங்க. இப்ப இந்த ஆன்ட்டி இது பிடிக்காதனால, இத எதுக்கு கொண்டு போய் குப்பையில கொட்டலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு அத தடுத்து நிப்பாட்டுறான். "ஆன்ட்டி, ஃபுட்ட வேஸ்ட் பண்ணாதீங்க. குப்பையில கொட்டாதீங்க. என்கிட்ட குடுங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன்" அப்படிங்கிறான். ஆனா இவன் அவ்வளோ நல்லவன்லாம் இல்ல. இந்த ஆன்ட்டிய உஷார் பண்றதுக்காக அப்படியே நல்லவன் மாரி நடிக்கிறான். இப்போ அவன்கிட்ட இருந்து அந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு, அது ஏதாவது ஒரு டேபிள்ல உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தா, அங்க எல்லா டேபிளும் ஃபுல்லா இருக்கு. இப்படி எதேர்ச்சியா பார்க்கும்போது, இந்த ஆன்ட்டி உட்காந்துட்டு இருக்கிற டேபிள்ல மட்டும் ஒரு சேர் காலியா இருக்கு. அப்போ இவன் போய் பக்கத்துல நின்னு, "ஆன்ட்டி, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் இந்த சேர்ல உட்காந்து சாப்பிடலாமா?" அப்படிங்கிறான். "அதுக்கு என்னப்பா, தாராளமா உட்காந்துக்குப்பா" அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பக்கத்துல அவன் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த ஆன்ட்டி கேட்குறாங்க, "சரிப்பா, நீ யாரு? என்ன? உன் பேர் என்ன?" அப்படின்லாம் கேட்கும்பொழுது, அப்பதான் அவன் சொல்றான், "ஆன்ட்டி, என் பேர் தாமஸ். நான் மெடிசன் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பிரான்ஸ் தான் என் சொந்த ஊரு. இப்போ நான் மேற்படிப்புக்காக அந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன்" அப்படிங்கிறான். அவன் பேசிக்கிட்டே அப்போ சிகரெட் பிடிக்கிறான். இப்போ அவங்க கேட்குறாங்க, "உன் வயசு என்னப்பா?" அப்படிங்கிறாங்க. அப்போ உண்மையிலே இவனுக்கு 16 வயசு தான் ஆகுது. ஆனா 16 வயசுன்னு சொன்னா நம்ம சின்ன பையன் நெனச்சுருவாங்க. ஆன்ட்டி நமக்கு உஷாராக மாட்டாங்க அப்படின்ற பயத்துல, "ஆன்ட்டி, எனக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சு ஆன்ட்டி" அப்படிங்கிறான். "ஓ அப்படியாப்பா" அப்படிங்கிறாங்க. உடனே இப்ப இவன் கேட்குறான், "ஆன்ட்டி, நீங்க யாரு? உங்கள பத்தி சொல்லுங்க" அப்படின்னா, "என் பேர் ஆலிஸ்ப்பா. நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரு. இங்க பிரான்ஸுக்கு ஃபோட்டோ எடுக்க வந்தேன். வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் பாத்தியா? அதான் என் சொந்த ஊரு" அப்படிங்கிறாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து சாப்பிட்டு முடிச்சதும் ஆன்ட்டி கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அப்போ இவனே பேச்சு குடுக்குறான். "ஆன்ட்டி, இப்போ நீங்க எங்க போறீங்க? என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு கேட்குறான். "இல்லப்பா, அடுத்து நான் எனக்கு போர் அடிக்குது. அப்படியே உள்ளே போய் ஷாப்பிங் போலான்னு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி அடிக்கணும் போல இருக்கு. கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நான் தண்ணி அடிக்க போறேன். பாருக்கு போறேன்" அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்றான், "ஆன்ட்டி, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நானும் உங்க கூட கலந்துக்கலாமா? உங்களோட நான் ஜாயின் பண்ணிக்கலாமா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது" அப்படிங்கிறான். "அதுக்கு போய் என்னப்பா, வா போலாம்" அப்படிங்கிறாங்க. சரின்னு இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணாவே கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு ஒரு சரக்கு கடையில போயிட்டு நெறைய சரக்குலாம் வாங்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ தான் பணம் எடுத்து குடுக்குறான். ஆனா அந்த கடைக்காரரு இவன் குடுக்குறது பிரான்ஸ் பணமா இருக்கு. "அந்த நாட்டு பணம் இந்த கப்பல்ல செல்லாதுங்க. இந்த பக்கத்து நாட்டு பணம் குடுங்க" அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா அது அவன்கிட்ட இல்ல. நம்ம ஆன்ட்டி கிட்ட இருக்கு. "இருப்பா, நான் தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்த எடுத்து நம்ம ஆன்ட்டி குடுக்குறாங்க. அதுக்கு ஈடா இவன் பிரான்ஸ் காச ஆன்ட்டி குடுக்க பார்க்குறான். இவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. "இல்லப்பா, பரவால்ல வச்சுக்க. நீ படிக்கிற பையன். உனக்கு செலவுக்கு தேவைப்படும். நீ வச்சுக்க, பரவால்ல" அப்படின்ட்டு அந்த சரக்கெல்லாம் நம்ம ஆன்ட்டியே வாங்குறாங்க. வாங்கிட்டு அங்க ஒரு டேபிள் புடிச்சு போயிட்டு உட்காந்து இவங்க 2 பேரும் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த ஆன்ட்டி நம்மட்ட ஹீரோட்ட கேட்குறாங்க, "தம்பி, இப்போவாவது உண்மைய சொல்லு. உன்னுடைய உண்மையான வயசு என்ன? நீ 18 வயசுன்னு சொன்னியே. உன்ன பார்த்தா 18 வயசு ஆன மாரி தெரியலையே" அப்படிங்கிறாங்க. அப்பதான் இவன் உண்மைய ஒத்துக்கிறான். "ஆன்ட்டி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் பொய் தான் சொன்னேன். எனக்கு 16 வயசு தான் ஆகுது" அப்படின்றான்.
உடனே அவன் கேட்குறாங்க, எதுக்குப்பா பொய் சொன்ன நீ அப்படின்னா, அதுதான் அவன் சொல்கிறான், இல்லை ஆண்டி நீங்கள் கேட்கும்போது நான் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தேன், அதனால் ஒரு 16 வயசு மைனர் பையன் சிகரெட் பிடிக்கிறானே அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு தான் எனக்கு 18 வயசு ஆகிடுச்சு, நான் மேஜர் ஆகிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் பொய் சொன்னேன் ஆண்டி, கோச்சிக்காதீங்க மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். சரி சரி பரவாயில்லப்பா அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ இவன் கேட்குறான், ஆண்டி உங்களுக்கு 45 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போனா உங்களுக்கு கல்யாணம் காய்ச்சலாம் ஆயிருக்கும், குழந்தை குட்டியெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, அதுக்கு ஆண்டி சொல்கிறாங்க, எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, கையோட 3 மாதத்துல விவாகரத்தும் ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்கன்னா, ஆமாம்பா எங்கள் 2 பேருக்குள்ளேயும் மன பொருத்தம் இல்லை, அதனால் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போது குழந்தை குட்டிங்க அப்படின்னு கேட்குறான். அதான் மன பொருத்தமே இல்லைன்ட்டுனே, அப்புறம் எப்படி உடல் பொருத்தம் இருக்கும், எங்களுக்குள்ளே வந்து அந்த மாதிரியான சிற்றின்பமே நடந்ததில்லை, அதனால் வந்து குழந்தை இல்லை, நல்ல வேலை குழந்தை இல்லை, ஏன்னா அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனாலும் எனக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்க தான் செய்யுது, எனக்கு ஒரு ஆண் துணை இல்லையே, ஒரு குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் வந்து என் அடி மனசில் இருக்கதான்பா செய்யுது அப்படிங்கிறாங்க. உடனே இவன் மனசில் நினச்சிக்கிறான், அவங்க அதுக்கு போய் என்ன ஆண்டி நான் இருக்கல, நான் உங்களுக்கு குழந்தை கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு. அது இல்லாமல் அவங்க சோகமாக இருக்கிறத பார்த்துன்னு அவன் கையை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிறாரு. அவன் கையை பிடிக்கும்போது இவருக்குள்ளே வந்து அப்படியே உணர்ச்சி கிளம்புது. இப்போ அவங்க அப்படியே பேசிக்கிட்டே தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கதாநாயகியே சொல்கிறாங்க, தம்பி உன்னுடைய முடி வந்து பார்த்தா ரொம்ப சுருட்ட முடியாக இருக்குது, உனக்கு வந்து சீக்கிரம் வந்து வழுக்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு 25 வயசுக்குள்ள அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்கிறீங்கன்னா, நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி நீ இது வரைக்கும் யாரையாவது காதலிச்சிருக்கியா, ஏதாவது பெண்களோட உல்லாசமாக இருந்திருக்கியா அப்படின்ட்டு நல்லா போதையில் கேட்குறாங்க நம்ம கதாநாயகி. அதுக்கு அவன், ஐயோ இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை ஆண்டி, நான் வந்து சுத்தமான கன்னி பையன், எந்த பெண்ணும் காதலிச்சதும் இல்லை, எந்த பெண்ணையும் நான் தொட்டதும் இல்லை, ரொம்ப பியூர் கன்னி பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம கதாநாயகி சொல்கிறாங்க, இல்லைப்பா அப்படி இருக்காத, நான் இப்போ தானே சொன்னேன் உனக்கு வந்து அந்த முடி வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்குது, சீக்கிரம் கொட்டிடும், சீக்கிரம் வழுக்க விழுந்துருன்னு, அதுக்கப்புறம் பெண்களுக்கு உன்னை பிடிக்காம போயிடும், இப்போ தான் நீ பார்க்க அழகாக இருக்க, ஸோ இந்த வயசுலேயே நீ நல்ல பெண்களாக பார்த்து நிறைய பெண்களை லவ் பண்ணு, அவங்களோட வந்து சந்தோஷமாக இரு, சிற்றின் அனுபவி உல்லாசமாக இரு, அப்போ 25 வயசுக்கு மேலே உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க போதையில் அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து இவனை சிரிச்சிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டி உங்களுக்கு ஆட்சேபம் இல்லாமல் டான்ஸ் ஆடலாமா அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து அவங்க பாட்டு போட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போய் டான்ஸ் ஆடலாமா ஆண்டின்னு கூப்பிட்றான். அதுக்கு இவங்க என்னன்றாங்க, இல்லைப்பா எனக்கு 45 வயசு, உனக்கு வெறும் 16 வயசு தான், நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடினா அதை பார்க்க நல்லா இருக்காதுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி ஏஜுங்கிறது வெறும் நம்பர் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க நம்ம போய் ஆடலாம் அப்படின்ட்டு வலுக்கட்டாயமாக அவனை கூப்பிட்றான். இப்போ அந்த மியூசிக்கு அந்த ஹாலில் இவங்க 2 பேரும் வந்து சந்தோஷமாக டான்ஸ் ஆடுறாங்க. அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும்போது மெதுவாக இப்போ தான் நம்மால் பிட்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆண்டி நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிறான். இவங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியே பேசிக்கிட்டு நான் அவன் சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களேன்றான். என்ன சொல்லுப்பா அப்படின்னா, நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படிங்கிறான். உடனே அவங்க சிரிக்கிறாங்க, ஏய் என்ன பேசுகிற நீ, நம்ம பார்த்து பேசி பழகி கொஞ்ச நேரம் கூட ஆகலை, அதுங்களையும் காதலிக்கிறேங்கிற, அதை விட முக்கியமாக நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கு வந்து 45 வயசு ஆயிடுச்சு, எனக்கு நான் ஒரு விடோ அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன், இப்போ வந்து நீ காதலிக்கிறேன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க ஏளனமாக. அவன் மறுபடியும் சொல்கிறான், இந்த பாருங்க ஆண்டி ஏஜுங்கிறது ஒரு நம்பர் தான், நான் அதெல்லாம் பொருட்படுத்தலை, நான் உண்மையிலேயே சொல்கிறேன், நான் உங்களை ரொம்ப உயிராக காதலிக்கிறேன், இந்த கப்பலில் வந்து அடுத்த செகண்டே உங்களை பார்த்து அடுத்த செகண்டு எனக்கு பிடிச்சி போச்சு, அப்போத்துலேருந்தே உங்களை பின்தொடர்ந்து காதலிச்சிக்கிட்டு இருக்கேன், விரும்புகிறேன், உங்களை உயிராக காதலிக்கிறேன், ஆத்மார்த்தமாக காதலிக்கிறேன், தெய்வீகமாக காதலிக்கிறேன் அப்படி இப்படின்னு காதல் வசங்கள்லாம் பேசுகிறான். அப்போது அவங்க வந்து நெக்கெல்லாம் சிரிக்கிறாங்க. இல்லை தம்பி இதெல்லாம் வந்து காதல் கிடையாது, இது வந்து ஒரு ஒரு வித இனக்கவர்ச்சி, இது வந்து ஒரு காமத்தை சேர்ந்தது, உன் வயசில் வந்தது, நீ வந்து காமத்தையும் காதலையும் போட்டு குழப்பிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது, நீங்கள் வந்து என்னை அசிங்கப்படுத்துறீங்க, என் காதலை வந்து கொச்சப்படுத்திட்டீங்க, இனிமேல் நான் அவங்க கூட இப்போ பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கோச்சிட்டு அப்படியே தூரம் போகிறான். மறுபடியும் இவங்களே கூப்பிட்டு பேசுகிறாங்க, ஏய் இருப்பா கோச்சிக்காத, இப்போ என்ன தான் சொல்ல வர்ற அப்படின்னா, இல்லை என் காதலை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இப்போ இந்த கப்பல்லேருந்து கடல் எகிரி குதிக்க சொன்னாவோட நான் குதிச்சிருவேன், அந்தளவுக்கு உங்கள் மேலே உயிராக இருக்க, உங்களை ஆத்மார்த்தமாக காதலிக்கிறேன், உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், தெய்வீகமாக காதலிக்கிறேன் அப்படிங்கிறான். சரி அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் நீ அப்படிங்கிறன்னா, அதுதான் அவன் சொல்ல வரான், இப்போ நம்ம எப்படி நீ ராத்திரி ஃபுல்லாக இந்த கப்பலில் தான் பிரயாணம் பண்ணி ஆகணும், நாளைக்கு காலையில் தான் நம்ம போயிட்டு சேர வேண்டிய ஊரில் சேர போகிறோம், ஸோ இன்றைக்கி ராத்திரி நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாமா, உல்லாசமாக இருக்கலாமா, சிற்றின்பம் அனுபவிக்கலாமா அப்படின்னு ஓப்பனாகவே கேட்குறான். அப்போ தான் அந்த ஆண்டி பார்த்து சிரிக்கிறாங்க, பத்தியா நான் சொல்லலை, கரெக்டாக விஷயத்துக்கு கொஞ்சம் நின்றுப்பார், இதுதான் எதிர்பார்க்கறது எனக்கு தெரியும், அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இது காதல் இல்லை காமம் சொல்லி அப்படிங்கிறாங்க. இப்போ வாதாடுறான், இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்து உண்மையிலே உங்களை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை,
இருந்தாலும் எனக்கு என் மனசுக்குள்ள இருந்த ஆசை தான் வெளிப்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம், நான் உங்களை கட்டாயப்படுத்தலை அப்படிங்கிறான். உடனே இப்போ இந்த ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி பரவாயில்லப்பா, நீ ஆசைப்பட்ட கேட்டு நம்ம இருக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நீ வந்து சின்ன பையன், அதாவது வெறும் 16 வயசு பையன். இப்போ இந்த வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு வித கற்பனையில் இருப்பீங்க. அதாவது தான் வந்து முதல்ல அந்த சிற்றின்பத்தில் ஈடுபடும்போது தான் மனசுக்கு பிடிச்ச தான் காதலியோட அந்த சிற்றின்பம் செய்யணும், அப்படி ஆத்மார்த்தமாக செய்யணும். அப்படி செய்கிறது வந்து அவங்க காலம் முழுக்க அவங்க நீங்கள் சாகிற வரைக்கும் உங்கள் மைண்டில் அது வந்து பதிஞ்சிருக்கும். அதுக்கு பேர் தான் முதல் ராத்திரி. அந்த முதல் ராத்திரி அனுபவங்கிறது உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்கள் மூளையில் பதிஞ்சிருக்கும். அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஸோ வந்து முதல் ராத்திரின்றது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் உன் வயசுக்கு சமமான பெண்ணை பார்த்து நல்லா உயிருக்குயிராக காதலிச்சு நல்ல காதலோடு சேர்ந்த காமத்தோடு அந்த பெண்ணோட நீ சிற்றில் ஈடுபட்டினா தான் உனக்கு அது சுகமாக இருக்கும். வாழ்நாள் முழுக்க அந்த நினப்பு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பெண்ணை பார்த்து செய். நானே ஒரு வயசான கிழவி, என்கிட்ட வந்து ஏன்பா அந்த அனுபவத்தை எதிர்பார்க்குற நீ அப்படிங்கிறாங்க. மறுபடியும் வாதாடுறான். ஐயோ ஆண்டி, உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த உலகத்திலே நீங்கள் தான் எனக்கு பேர் அழகி, உலக அழகி, என் தெய்வம், என் கடவுள், என் உயிர் எல்லாமே நீங்கள் தான். நான் படுத்தா அவங்க கூட தான் படுப்பேன், இல்லைனா வந்து என் உறுப்பை பாரமோட வச்சு நசிக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒத்த காலை நிற்கிறான், நீங்கள் வேணும் அப்படின்ட்டு. சரி, இவ்வளோ தூரம் பையன் கெஞ்சுறானே அப்படின்ட்டு நம்ம ஆண்டியை சம்மதிக்கிறாங்க. சரி வா போகலாம் அப்படின்ட்டு ஆண்டியோட ரூமுக்கே அவனை கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க தனியாக அந்த ஃபஸ்ட் கிளாஸில் ரூம் எடுத்திருக்காங்க, அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ போன உடனே சம்பவத்தை ஆரம்பிக்கிறாங்க. பையன் புதுசு, 16 வயசு தான். இதுக்கு முன்னாடி முன் அனுபவம் வேறு இல்லை. அதனால் இவங்களால் கரெக்டாக செய்ய முடியல. அதாவது இந்த முன் விளையாட்டுக்கள், அந்த சிற்றின்பத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய முன் விளையாட்டுக்கள் அதெல்லாம் கூட கரெக்டாக ப்ராப்பராக செய்ய தெரியல. அதனால் இதெல்லாம் மொத்தம் ஆண்டியே கற்றுக் கொடுக்குறாங்க. அத்தனை கலைகளையும் கற்றுக் கொடுக்குறாங்க. எந்தெந்த பொசிஷன், எந்தெந்த ஆங்கிளில் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. பையனும் பூந்து விளையாடுறான். ஆண்டிக்கும் சந்தோஷம், பையனுக்கும் சந்தோஷம். 2 பாம்பும் பின்னி பிணையிற மாதிரி ராத்திரி முழுக்க சும்மா தரமான சம்பவம் பண்ணுறாங்க. வச்சு விளாசுறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக உல்லாசமாக இருக்காங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சதும் காலையில் பொழுதும் விடிஞ்சிருது. இப்போ அவங்க போயிட்டு காலைல உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அனௌன்ஸ் பண்ணுறாங்க கப்பலில், இன்னும் நீங்கள் இறங்க போகிற இடம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு போகுது. ஸோ உங்கள் லக்கேஜெல்லாம் எடுத்து வச்சுட்டு தயாராக இருங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆண்டி நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போயிட்டு என்னுடைய ரூம்லேருந்து என் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேயே வந்துடுறேன். இங்கேருந்து நம்ம 2 பேரும் ஒன்றா வெளியில் போகலாம். நம்ம வெளியில் போய் நம்மளோட நட்பு, நம்ம காதல் வந்து கடைசி வரைக்கும் தொடரணும், நம்ம வயசாகிற வரைக்கும். இதான் இங்கே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு இவன் குடுன்னு தான் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக அவனுடைய ரூமுக்கு போகிறான். ஆண்டி நான் இங்கே இருக்குண்டான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவன் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா இவன் சொன்ன இடத்துல இந்த ஆண்டி இல்லை. உடனே இவனுக்கு தூக்கி வாரி போடுது, பக்குன்னு ஆகுது. ஐயோ ஒருவேளை செக்யூரிட்டி வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு விரட்டியிருப்பாங்க போல இருக்குது, அதான் அவன் போயிட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறான். இருந்தாலும் அவன் வந்து ஐயோ நம்ம ஃபோன் நம்பர் அவங்ககிட்ட கொடுக்கல, அவங்க ஃபோன் நம்பர் நம்மகிட்ட இல்லை, நம்ம அட்ரஸ் அவங்ககிட்ட கொடுக்கல, அவங்க அட்ரஸ் நம்மகிட்ட இல்லையே, நம்ம எப்படி அவங்கள கான்டாக்ட் பண்ணுறது, நம்ம அவங்கள மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆதங்கத்தில் அவங்கள பிடிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த கப்பல்லேருந்து மெயின் என்ட்ரன்ஸுக்கு ஒரு பஸ்ஸு போவோம். அந்த பஸ்ஸில் ஏறி இருப்பாங்க, அதை போய் பிடிச்சிடலான்னு போனால் அந்த பஸ்ஸும் போயிடுது. அந்த பஸ்ஸில் அந்த ஆண்டி போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பையன் அந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு அந்த பஸ்ஸு பின்னாடியே குடுக்குன்னு ஓடுறான். இப்போ அந்த பஸ்ஸு போய் நின்று அந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து செக் பண்ணி வெளியே அனுப்புவாங்க இல்லையா, அங்கே போயிடுறான். அங்கே போய் எட்டி பார்த்தா அந்த லைனில் நிற்கிறதுல முதல் ஆளாக நிற்கிறதே நம்ம ஆண்டி தான் நிற்கிறாங்க. அந்த செக் பண்ணி வெளியே அமுச்சிக்கிட்டு இருக்காங்க. இவனும் அந்த ஆண்டி கூப்பிடலான்னு பார்க்குறான். இப்போ அவங்க செக் பண்ணி வெளியே வரும்போது அந்த நேரம் பார்த்து அழகாக ஒரு குட்டி பொண்ணு வந்து, ஒரு பெண் குழந்தை மம்மி அப்படின்னு ஓடி வந்து இவங்களை பிடிச்சிக்குது. அப்படியே கூட இன்னொரு ஆள் இருக்கான். அவனும் ஹாய் டார்லிங், பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறான். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறான். இப்போ அவங்க அப்படியே நம்ம ஹீரோவை தான் கடந்து போய் ஆகணும். அங்கே போய் ஒரு கார் இருக்குது, அந்த காரில் ஏறி இவங்க கதாநாயகி போகிறாங்க. அப்படி போகும்போது நம்ம ஹீரோவை பார்க்குறாங்கன்னா எப்படி பார்க்குறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் இவனை பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம யதார்த்தமாக யாரையாவது இப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு முகத்தை பார்ப்போம் இல்லையா, முன்ன பின்ன தெரியாதவங்கள பார்த்துட்டு அப்படி திரும்பிப்போம் இல்லையா, அதுபோல் அவன் யாருன்னே தெரியாத மாதிரி பார்த்துட்டு அவங்க தலையை திருப்பிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. இவன் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான் ஹீரோ. புரியுதுங்களா? இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம கதாநாயகியை உஷார் பண்ணல, நம்ம ஆண்டி தான் நம்ம பையனை உஷார் பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. அதாவது இவங்க இந்த பையன்கிட்ட இவ்வளோ நேரம் சொன்னது அத்தனையுமே பொய். இவங்களுக்கு வந்து விவாகரத்து ஆயிடுச்சுங்கிறது பொய், இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னது பொய்,
அதே போல் இவங்க 2 பேரும் ஒன்றா பேசுறதுக்கு உருவாக்குன சந்தர்ப்பம் எல்லாமே இவங்க உருவாக்குனது தான். இவனா போயிட்டு அவன் வாலண்டியர் அவங்ககிட்ட பேசல. அவன் எங்கே வருவான், இதை பேசுவான் அப்படின்லாம் பிளான் பண்ணி அங்கங்கே போய் நின்னதும் இவங்க தான். அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்குனது இவங்க தான். இது போல் எல்லாமே ஸ்கெட்ச் போட்டு இவனை வந்து தாங்கிட்ட பேச வச்சுருக்காங்க இந்த ஆன்ட்டி. இதெல்லாம் எதுக்காகனா, இந்த பையனை அடையணும், இன்றைக்கி ராத்திரி இந்த பையனோட உல்லாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ நாடகம் ஆடியிருக்காங்க, இவ்வளோ காரியங்களையும் அவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ ஆடியன்ஸான உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். இது என்னையா ஒரு பெரிய விஷயமாயா? ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய போய் கேட்கறது தான் வந்து இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டமான காரியம். வரியா நம்ம உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஒன்று இப்போ அது பெரிய தப்பாயிடும். ஆனால் அதே ஒரு பொம்பளை, அதாவது ஒரு அழகான பெண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ரொம்ப உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டா எந்த ஆம்பளை வரமாட்ட சொல்ல போகிறான்? ஒன்று வாயில் ஜொல் விட்டுக்கிட்டு போகலாம், வா செய்யலாம் வா அப்படின்ட்டு தான் எல்லா ஆண்களும் நீ உள்பட எல்லாமே அலைஞ்சிக்கிட்டு போவோம். அப்படி இருக்கும்போது இந்த பெண் எதுக்கு இவ்வளோ நாடகமான இவ்வளோ போய் சொல்லணும்? டைரெக்டாக போய் இந்த பையன்கிட்ட தம்பி உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, வா நீ ராத்திரி நம்ம நீ ஒன்றா இருக்கலாமா, சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தா அந்த பையன் வந்திருப்பான் இல்லையா, அவங்க உல்லாசமாக வந்திருப்பாங்க இல்லையா? அதை விட்டு எதுக்கு இவங்க இவ்வளோ நாடகம் ஆடணும், இவ்வளோ பொய் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே தான் இந்த ஆன்ட்டியோட சாமர்த்தியமே இருக்குது. என்னென்னா, இந்த ஆன்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பையனை, அதாவது ஃப்ரெஷ்ஷான கண்ணி கழியாத பையனை வந்து சிற்றின்பம் அனுபவிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை. இவங்க இந்த கப்பலில் ஏறினவுடனே இந்த பையனை பார்த்துட்டாங்க. இவனை பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு, இவன் கண்ணி கழியாத ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லி இவனை சூஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ராத்திரி இவனை யூஸ் பண்ணிக்கணும், இவனோட தான் படுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதையும் தாண்டி அந்த பையன் வந்து தாங்கிட்ட காதலை சொல்லி அவன் வந்து தாங்கிட்ட படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களா போயிட்டு வாடா என் கூட படுறா அப்படின்னு கூப்பிட்டு தான் அவன் வந்திருப்பான், படுத்திருப்பான். ஆனால் எந்த மாதிரியான மனநிலை படுத்திருப்பான்னா, இந்த ஆன்ட்டி ரொம்ப மோசமானவங்க, இவங்க ரொம்ப கேவலமானவங்க, இவங்க வந்து பல ஆண்களோட தொடர்புடையவங்க, அதை கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு விபச்சாரி. ஒரு விபச்சாரிட்ட ஒருத்தன் படுக்கும்போது எப்படி படுப்பான்? அந்த நேரத்துக்கு சுகம் கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கிள் தான் படுப்பான். அவளை வந்து காதலிச்சு அந்த அன்போடு படுக்க மாட்டான். ஆனால் இவங்களோட எதிர்பார்ப்பு அப்படி இல்லை. இந்த பையன் தன்னை விரும்பணும், தன்னை மனசார காதலிக்கணும், அந்த காதலோட சேர்ந்த காமத்தை அவங்க மேலே அவன் கொட்டணும், கொட்டி தீக்கணும். அவங்க 2 பேரும் அவ்வளோ அந்த காதலோட கலந்த காமத்தை வந்து கொண்டாடி தீக்கணும், அப்படி அனுபவிக்கணும் அந்த சிற்றின்பத்தை. அதுக்காக தான் இவங்க பிளான் பண்ணி அந்த பையன் வாயாலே தன்னை வந்து பிடிக்குது, தன்னை விரும்புகிறேன்னு காதலிக்கிறேன்னு சொல்ல வச்சு, அவங்க தான் உயிர், அவங்க தான் உலகம் அப்படின்னு சொல்ல வச்சு அவங்க மேலே வெறித்தனமான காதலை உண்டாக்கி, அந்த பையனும் அதே போல் வெறித்தனமாக அந்த காதல் கலந்த காமத்தோடு அவங்களோட பின்னி பிணைஞ்சான். அதில் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைச்சிது. அவங்க நினச்ச எண்ணமும் வெற்றிகரமாக ஈரடிச்சு, அது முடிஞ்சதும் அழகாக அவனை கை கழுவி விட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருந்துட்டாங்க. நண்பர்களே, இது போல் ரொம்ப வித்தியாசமான சிற்றின்ப திரைப்படங்களோட கதைகளை நீங்கள் பார்க்க கேட்க விருப்பப்பட்டால் மட்டும் இப்போவே நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் செய்து வச்சுக்கோங்க.